ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி பரம். இன்றைக்கி நம்ம சேனலில் அன்னதானத்தை பற்றின ஒரு தகவல் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஒருத்தர் ரொம்ப கொடிய பாவம் பண்ணிட்டு நேராக இறந்ததுக்கப்புறம் நரகத்துக்கு போகிறாரு. அப்போ யமதர்மர் சொல்கிறாரு, இவனை கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கேட்குறாங்க, இவன் ரொம்ப பாவம் பண்ணால் இவனை எப்படி சொர்க்கத்தில் விட முடியும்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை, அன்னதானம் நடக்கிறது எங்கேன்னு இவங்கிட்ட விசாரிக்க போது ஒரு விரலை நீட்டி இந்த திசையில் அன்னதானம் நடக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த விரல் புண்ணியம் பண்ணி இருக்கு, அதனால இவனைவே கொண்டு போய் அங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திசைன்னு சொன்ன இடம் எங்கேன்னு சொன்னதுக்கே அவ்வளோ ஒரு சொர்க்கம்னா நம்மளையெல்லாம் நினச்சி பாருங்க, நம்ம அன்னதானம் பண்ணுனா எவ்வளோ நன்மைன்னு. அன்னதானம்னா எல்லாத்துக்கும் சாப்பாடே போடணும்னு அவசியம் இல்லைங்க. விலங்குகளுக்கு கொடுக்கறது, காக்காய்க்கு கொடுக்கறது, எறும்புக்கு போடுறது கூட அன்னதானம் தான். நம்மளால் முடிஞ்சதை செய்வோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நமக்கு கண்டிப்பாக நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும்.